ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும். யூஸ்ஃபுல்லான 5 ஆண்ட்ராய்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோ பார்க்கலாம். நம்மளோட லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீடியோ ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ணாமல். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபைலுக்கு வீடியோ ஆடியோ கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ரீநேம் கொடுத்துங்க. ரீநேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .mp4 அப்படின்ட்டு இருக்கும். டாட்டுக்கு அப்புறம் ஃபைல் நேம் கொடுத்துருப்பாங்க. டாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP4 இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா MP3ன்னு கிளிக் பண்ணி டாட்டுக்கு அப்புறம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MP3 கன்வெர்ட் பண்ணிடும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா MP4 வேணும்னா அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரீநேமுங்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா MP3ங்கிற பக்கத்தில் MP4 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆடியோவாக கன்வெர்ட் ஆகிரும். நம்மளோட லிஸ்ட்டில் செகண்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா குரோம் ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைட்டுக்குள்ளே வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுமாரி பாப்அப் விண்டோ கேட்டு நோட்டிஃபிகேஷன் அலோவ் கேட்கும். நீங்கள் தவறி அலோவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்லேருந்து வெப்சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உங்களுடைய குரோமில் பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் செட்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சைட் செட்டிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோவ் கொடுத்த எல்லா வெப்சைட்டும் அதில் லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்போம். நீங்கள் பிளாக் பண்ண அந்த வெப்சைட்டும் கொடுத்துருவோம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சைட்லேருந்துமே உங்களுக்கு வராது நோட்டிஃபிகேஷன். நீங்கள் ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பர்டிகுலர் சைட்லேருந்து கூட எனக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த அலோவ் கொடுத்த அந்த சைட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எது வேணாம்னு நினைக்கிறீங்களோ கிளியர் அண்ட் ரீசெட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வராது. நீங்கள் வேணுங்கிறத மட்டும் நீங்கள் அலோவ் கொடுத்துக்கலாம். அப்படி டோட்டலாக எங்கள் நோட்டிஃபிகேஷனே வேணாம் அப்படின்னா மேலே இருக்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே வராது. நம்மளோட லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரௌஸ் பண்ணுவீங்க. அப்படி ப்ரௌஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுற சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் ஸ்லோ ஆகும். அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா அடிக்கடி டெலீட் பண்ணிடுவீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களோட பேக்ரவுண்டில் நீங்கள் சர்ச் பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியும் சர்ச்சிங் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் எடுத்து வச்சிருக்கும். அதை விட பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி டெலீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரௌசரில் மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணிடுவீங்க. பட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் உங்களுடைய ஃபோன்லேயே தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்படி டெலீட் பண்ணால் உங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் டெலீட் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்கு உங்களுடைய குரோமில் ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் அப்படின்னு டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் வந்துடும். அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மேலே கொடுத்துருப்போம். அதில் நான் மேனேஜர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். நீங்கள் மொபைல் வாங்கினது என்னென்னா உங்களுடைய குரோம் ப்ரௌசரில் சர்ச் பண்ணிங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக இதில் தான் இருக்கும். நீங்கள் என்ன தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹிஸ்ட்ரியில் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸில் போய் கிளியர் பண்ணாலும் கிளியர் ஆகாது. இந்த மெத்தடில் நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணால் மட்டும் தான் கிளியர் ஆகும். அப்படிலாம் பேக்ரவுண்டில் இதுமாரி எடுத்து வச்சுட்டு இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரியை நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மை ஆக்டிவிட்டி பக்கத்தில் 3 டாட் பட்டன் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டிலாம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஆனில் இருக்கும். நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிலாம் பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுக்காது. அது சம்மந்தமாக ஆட்ஸும் வராது. உங்களுக்கு பேக்கப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதுமாரி ஆஃப் பண்ணுறது மூலியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இதுமாரி இந்த மை ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்காது. டெலீட் பண்ணுறதுக்கு நீங்கள் மேலே அந்த 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி நீங்கள் டெலீட் மை ஆக்டிவிட்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டியும் நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இதில் இருக்காது. நம்மளோட லிஸ்ட்டில் நாலாவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோஸ் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோ வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மோர் அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் ரீநேம் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அந்த டாட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஃபைலாக இருந்தால் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அப்படின்னு கொடுத்துருப்போம். MP4 இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு .mp4 அப்படின்னு இருக்கும். டாட்டுக்கு அப்புறம் வரதை பார்த்தீங்கன்னா அந்த நேம் அழிச்சிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு இமேஜ் அண்ட் ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேலரியில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வீடியோ ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகாது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து எனக்கு அந்த ஃபைல்ஸ் வந்து ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இமேஜ் ஃபைல்ஸாக வந்து பார்த்திங்கன்னா .jpg அப்படின்னு வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஃபைல் வந்து ஷோ ஆகும். இதுவே MP4 இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபைல் நேமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டாட் வச்சு அதுக்கப்புறம் MP4 அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிட்டீங்களா, ஓகே பண்ணிட்டீங்களா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த MP4 ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ நம்மளோட லிஸ்ட்டில் வந்து 5ஆவதாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க வரும். ஸோ அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் வந்து தேவைப்படும். அந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தேன். அந்த லிங்க் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுமாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதில் வந்து கீழே வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டுக்கு ஃபைல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும்னு நினைக்கலாம், அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபைலை வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ட்டு மார்க் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல் சிம்பிள் மாரி ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுமாரி வந்து ஷோ ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைல் நேம் வந்து செலக்ட் பண்ண சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து PDF பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்களா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாஸ்வேர்டு என்டர் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு நான் அந்த செட் பண்ண பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து இன்செர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டுக்கு நீங்களும் இதுமாரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படிங்கிறத பற்றி கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.